நாட்டில் உண்மையிலேயே இந்து சமயத்தை இழிவுபடுத்தும் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? 2016 வந்துட்டு எப்போ அவர் ஜக்கீர் நாயக் வந்து இந்த நாட்டுக்கு வந்தார்னா அந்த கம்பேரிசன் ஆஃப் ரிலீஜன் மத்தியில் அது எந்த சமயமானாலும் இந்த இழிவுபடுத்தக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறதா அல்லது இந்து சமயத்துக்கு மட்டும்தான் அதிகரித்திருக்கிறதா பார்க்குறீங்களா? நம்ம மடம் முஸ்லீமை பற்றி பேசினா அதுக்கு ஒரு கூடிய சீக்கிரத்தில் கண்ணு மூட கட்டத்தில் தண்டனை வர தெரியும், அவரை பிடிச்சி தூக்கி போட்டுருவாங்க. அந்த கட்டம் அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, agama Hindu tu agama palsu, ஓகே, macam jenama kasut Adidas dan Adibayலாம் சொல்கிறத பார்த்தாக்கா நமக்கு இருக்கிற சட்டமே போதும் தான், ஆனால் அதில் அமலாக்கத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வீக்னஸ் இருக்கிறதா நீங்கள் ஒரு பலவீனம் இருப்பதா பாருங்க. ஒரு மதத்தை பற்றி நம்ம பேசினோம்னா இட்ஸ் அ சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ சிங்கப்பூரில் வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்று மதத்தை வந்து இழிவுபடுத்தி பேசுனீங்கன்னா ஆன் த ஸ்பாட் நீங்கள் யாராக இருந்தாலும் இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், புத்திஸ்டாக இருக்கலாம், தவீஸாக இருக்கலாம், ஆன் த ஸ்பாட் யூ வில் பி சார்ஜ்ட். நடவடிக்கையே எடுக்கப்படல அப்படின்னு சொல்ல முடியாது, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட இந்த 2 நபரை பார்க்கும்போது பல புகார்கள் செய்த பிறகு கூட ஏன் நடவடிக்கை எடுக்காமல்? இஷ்யூவை பற்றி பேசினால் எதுக்கு நம்ம 30-40 ரிப்போர்ட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி எல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கடா இது பண்ணி இதை போட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு ஃபிலிமை காமிச்சு அப்புறமா தான் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அரசியல் நம்ம வெவ்வேறு கட்சிகளாக இருந்தால் கூட சமயத்தை பொறுத்தவரையில் நம்ம அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம். 3R சொல்கிற மாதிரி அதை பற்றி யார் பேசினாலும் பரவாயில்ல, நீ கொண்டு போய் பிடிச்சி 1 ஹவர் 2 ஹவர் பாலையில் உட்கார. அப்போ அவருக்கு அந்த பயம் வருமா அடுத்த